நறுக்குன்னு வேலையும் போடுறா. தினேஷே அந்த கரை செல்லாது. ஏய் அது எதுக்கு வெட்டின? அதுதான் பாத்தி. ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை அந்த நியூ vlog. ஆக்சுவலி வந்து நான் வேலையே செய்யலை, ஆனால் வேலை முடிஞ்சிருச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சார் பார் போட்டாச்சா? போடணும். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? ஏன்னா அம்மு தலையில தான் பேன் உண்டு நினச்சி இப்போ கடைச்சி ஓன் தலைக்கு வந்துருச்சா? அம்மு ஓங்கட படுத்திட்டு தூங்கும் போது இன்னைக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் லீவு? மா பருத்தியா தைச்சு வச்சு கிடக்குது, என்ன எடுத்துட்டு போவதே கிடக்குதுமா. சரி பார் போட்டிங்களா? காலையில் சித்தப்பாவும் தாத்தா போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா தண்ணி கட்டிட்டு இருந்துச்சு பருத்தி காடு. சாயந்தரம் போடுறாங்கன்னா இப்ப என் மயக்கெல்லாம் ஒரு பக்கம் அம்மா ஏன் இப்போ போட்ட ஆவாதா? வெயில்ரா காலத்துக்கு. உங்க வீட்டில் என்ன குழம்பு? இங்கே வருது. எங்கள் வீட்டில் கறி குழம்பா. கறி போய் 8 வருஷம் 8 வர மாட்டேங்கிறா. கறி போய் 8 வருஷம் 8 வர மாட்டேங்கிறா பிரியா. அம்மா இங்கே பாரு, மோன பைத்தியமே பண்ணிட்டு இருக்கிறாம்மா. கோணாபுரம் போய் ஆக்சுவலி இது காலைல சித்தப்பா கேட்டேன். சித்தப்பா வந்து என்ன சொன்னார்னா, சின்ன வயிறு அந்த வயலில் போட்டாச்சுடா, பெரிய தாத்தா போட்டுட்டு போய் போடுறான்னா. அது அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ போடலையா, பொழுதாக தான் போடுறாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு சரி கோணாமல் போயிட்டான்னு போயிட்டு போனால் கோணாத்துலேயே சைக்கிள் பஞ்சர். அப்புறம் பஞ்சர் விட்டு வரங்காட்டி பார்த்தீங்கன்னா பாதி காடு பாரு போட்டுட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் 2 சரவை போட்டால் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா போய் நம்ம கலைவண்ணத்தை காட்டிட்டு வர வேண்டியது. ஏமா காரில் கேட்டது பொழுதா போடுறீங்க? மழை வந்துருமாண்ணா. அவருக்கு இன்னும் கொஞ்சம் தான். ஏத்தா நானும் வந்து பாதி காட்டினாச்சும் உனக்கு போட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். நீ எல்லாம் போட்டுட்ட. நான் எடுத்து கட்டியாச்சா கட்டலையா? காட்டலாம் அப்படியே பாத்தி பாத்தியா? இது என்ன விளம்பணுமா விளம்பக்கூடாது? தாத்தா என்ன சொல்லுது? இது விளம்பிதான் ஆகணும். இந்த கால் பாரு, இந்த காலில் வந்து நம்ம என்ன ஹைட்டாக போடணும். இப்போ தண்ணி கட்டுற எடுத்துட்ட எங்க பாட்டுங்க இந்த காட்டு கட்டுட்ட. இப்போ சோளம் இந்த காட்டுக்கு கொட்டை நம்பி இருக்குமா? அவள் தானே என்னமோ போட தேவையா? அந்த ரொட்டேட்டர் அந்த இதே போதுமா? என்ன தாத்தா 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 இது போட்டு தான் தாத்தா அந்த நெட்டெல்லாம். கோணாபுரம் போனேன், சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு. சோறுலாம் தின்னுட்டு தான் போனேன். நிஜமாலும் தான். அப்புறம் சரி பார் போடுவாங்க, நாமளும் வந்து நம்ம கலைவனத்தெல்லாம் காட்டலான்னு நினச்சிட்டே வந்தா நீங்கள் அதுக்காடி காடெலாம் போட்டுட்டுங்கிறீங்க. அப்புறம் மட்டும் இப்போ தான் தெரியுது நீங்கள் போட்ட உங்களோட கலைவண்ணத்தெல்லாம். பேட்டரி பாட்டு ஓட்டினதுலேயே போட்டாச்சுன்னுட்டீங்க ஒரு வாரத்து. இதுலேயே எப்படியும் மடை திருப்ப முடியும். ஏமாம்மா காக்காய் பருவம் எப்படி சோளம் பொறுக்குது? நான் குருவி தான் பொறுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. குருவி கோழி தான் பொறுக்குன்னு நினச்சா காக்காய் பயிர் எப்படி பொறுக்குதுன்னு. இப்போ போடுறே இல்லையாம்மா? அவரு தான் தாத்தா சொன்ன மாதிரி அந்த டேட்ரி அந்த இதோடய விட்டுறது தான். அந்த டேட்ரி ஓட்டி ஓட்டி கரை வந்துக்குது இல்லை? நீங்கள் கரை இப்போ போடல? இப்போ தாத்தா போடுற மாதிரி கரை போடலையா? இப்போ அவள் தான் அப்போ வேலையை முடிஞ்சு. இப்போ எப்படி இந்த கரையோட டேட்ரி போட்ட இந்த கரையோடய விட்றீங்களா? இப்போ தாத்தா போடுற மாதிரி போடுறீங்களா? நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ நான் வீட்டுக்குனாச்சும் போடுறேன். வெயில் ரொம்ப அடிக்குது. கரையை உருட்டி போடுறா. என்னடா பார் போட தெரியாதவனாட்டம் போடுற? நறுக்குன்னு வேலையும் போடுறா. தினேஷே அந்த கரை செல்லாது. ஏய் அது
அது எதுக்கு வெட்டின? அதுதான் பாத்தி. டேய் அது தாண்டா பாத்தி. அந்த ஓரம் அடிச்சு விட்றேன். அப்போ தான் பாயும். உன் தாத்தன் கால் நட்டு கொண்டு போது நேசு. திட்டா விடாத. இங்கே பாரு, அங்கே மடத்துக்குன்னா இங்கே பாயறது கைட்டதா, அதை கொண்டுட்டு போய் அங்கே சேர்த்துறீங்க. லேசா இன்னும் கொஞ்சம் தம்பிதா அப்படியே பரவாயில்லதா. எரு அரைக்கிற மாதிரி இறச்சி விட்றான். போதுமா பாரு. இந்த காத்தி போதுமா? இப்போ தண்ணி சூப்பராக பாயும். ஏதா பிடிங்கிச்சா? காலையிலே சித்தமாக மாறும்போதே முடிக்கிச்சார் அந்த மம்டி. அப்பா சோத்துக்கு வந்துருந்துச்சு, அது தான் தின்ட்டு போயிருக்குமா? ஏதோ 3 மணிக்கு வேலை முடியுதாமே. தெரியல, 3 மணிக்கே வேலை முடிஞ்சோம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வேலை முடியுமான்னு தெரில. 3 மணிக்கு முடியறது. சோத்துங்காய் செஞ்சுருந்தா 2 மணிக்கு வந்திருக்கலாம். இந்நேரம் வந்திருக்கலாம் கேட்டால். வெயிலானா மே மாதம் மாதிரி இப்போ போட்டு பொழக்குது. ஆடி மாதம் வெயில் அடிக்குமா? நாளைக்கெல்லாம் சோழ நாளாக வந்துடுமா? இங்கே பேர் புடியும் போட்ட செல்ல பாருமா எவ்வளோ பருத்தியம்மா வெடிக்குது, காய் வெடிச்சு கிடக்குது. தாத்தா போய் கட்டு, நம்ம போய் சோறு தின்ட்டு போய் தண்ணி கட்டுறேன். சோறு தின்னம்மா என்னம்மா பேசுகிற? சோறு திங்காமையே அவனை சுற்றுவாங்க. அம்மு பாரு ஜாலியாக தாயங்க விளாண்டுக்கிறா. அம்மு பாம்புனா வர மாட்டேங்கிறா. ஓய் என்னம்மா என்னத்தா? அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் உனக்கு சோறு கொண்டாந்து எடுத்து வந்துடுறேன். அந்த ஒரு பூசணி அங்கே என்னத்துக்கு இப்போ புதைய வச்சுட்டு வந்துருப்பேன் பருத்தி புதையில. வாமா போகலாம்மா. போதுமா? ஓரம் தண்ணி நிற்காது. அப்போ அப்படி பார்த்தா நடுவில் இருந்தால் கூல கரையாக இருக்குது. அந்த கரையெல்லாம் தண்ணி நிற்குமா உனக்கு? இந்தா அந்த காரை, 2வது காரை. வாமா போகலாம். அப்புறம் ஏமா அங்கேயும் போயிட்டுக்கிற? வேலை செஞ்சால் முடிச்சே செய்யணும். மம்டி இல்லை தாத்தா எடுத்து போயிடுச்சு. இருந்தால் நானும் போடுவேன். கரையில் கொண்டாந்து மனுக்கு விடக்கூடாது. பார் போட்டோம், வாய்க்கால் போட்டோம். சோளம்லாம் வச்சு பார் பிடிச்சாச்சு. ஆக்சுவலி தாத்தா வந்து அந்த டேட்டர் ஓட்ட அதிலே 2 சைடு வந்து மண்ணு கொஞ்சம் சேரும்ல, அதிலே அப்படியே விட்டலான்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு வேலை இல்லைன்னா ஈஸியாக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 1.5 நாள் போடுற மாதிரி வரும் வேலை. தாத்தா ஓகே அப்படியே விட்டுருங்க, நான் தண்ணி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தண்ணி மாற்றி கட்டுவாங்க. ஒரு சில டைம் அப்பா வேலைலாம் அப்பா கட்டுவாங்க. அப்புறமேட்டுக்கு தாத்தா தான் மோஸ்ட்டாக தண்ணி கட்டுவாங்க. அதனால் நானே மேனேஜ் பண்ணி கட்டிக்கிறேன். ஏதுக்கு மறுபடியும் ஓட்டர் கார்டு தானே சோளம் எடுத்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன கரையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமேட்டுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் 1.5 நாள் ஆகிருக்கும். ஆக்சுவலி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சோளம் வந்து இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு முளைஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல தாத்தா தண்ணி கட்டிட்டு இருந்தார். என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிஸ்டண்டாக நீங்கள் மிஸ் பண்ண vlog பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டெய்லியும் கன்சிஸ்டண்டாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக 3 வீடியோஸ் சேனல்ஸ் கண்டிப்பாக முடிப்பேன். கண்டிப்பாக என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.